கணக்கன்பட்டி ஞான வள்ளலே நமக. சாமி, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்ப கடினமான பாதையில் நடத்தும். நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம். நீ நம்பிய மனிதர்கள் உன்னை விட்டும் போகலாம். நீ நினைத்த கனவுகள் தூரமாகவும் போகலாம். அந்த நேரத்தில் மனதில் ஒரு கேள்வி மட்டும் வரும், நான் பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு இருக்காதா? சாமி, ஆனால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஒரு அருள்வாக்கு சொல்கிறாரு. மனிதன் பட்ட கஷ்டம் என்றைக்கும் நீடிக்காது. அவன் பொறுமையாக இருந்தால் அந்த கஷ்டம் மாறும் நேரம் கண்டிப்பாக வரும். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான உண்மையை உன்கிட்ட சொல்ல போகிறேன். நீ பட்ட கஷ்டம் மாறும் நேரம் வந்துடுச்சு சாமி. சாமி, இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழும் மனிதன் யாருமே இல்லை. ஒருவரின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் சோதனை வரும். சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் மனதில் ஒரு கேள்வி தோன்றும், சாமி, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் வருது? ஆனால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் ஒரு மனிதனை பலமாக மாற்றுவதற்காக தான். ஒரு மரம் வலிமையாக வளர அது பல புயல்களை சந்திக்க வேணும். அதே போல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேணும்னா அவன் சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சாமி. அதனால தான் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அது உன்னை தோற்கடிக்க வரலை, உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்ற வந்திருக்கு சாமி. சாமி, இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? பொறுமையுடன் இருக்கும் மனிதனை காலம் ஒரு நாளும் உயர்த்தும். ஏன்னா கஷ்டம் என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையை பொறுமையோடு கடந்து சென்றால் அதற்கு பிறகு வரும் வெற்றி ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால தான் சித்தர் எப்போதும் சொல்கிறாரு, கஷ்டம் வந்தால் மனம் உடையாது, அது நீங்கும் நேரம் அருகில் தான் இருக்கும். சாமி, வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காலம் முடிவடையும் முன்னாடி சில அறிகுறிகள் மெதுவாக தோன்ற ஆரம்பிக்கும். முதல்ல நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை உள்ளுக்குள்ளே பலமாக மாற்றும். அப்புறம் சிறிய பிரச்சனைகளுக்கும் பயந்த நீ இப்போது பெரிய சோதனைகளையும் அமைதியாக எதிர்கொள்ள கற்றுக்குவ. அடுத்து உன் மனசில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். எதுவும் சரியாக இல்லாத நேரத்திலும் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வரும், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள், எல்லாம் சரியாகும். அப்புறம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் சாமி. நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து சில உதவிகள் கிடைக்கலாம். சில நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம். அப்போது புரிந்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையின் திசை மெதுவாக மாற ஆரம்பித்து விட்டது. சித்தர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், கஷ்டத்தின் முடிவில் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் சாமி. சாமி, அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் விடக்கூடாது, அதுதான் நம்பிக்கை. மனுஷன் எல்லாத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்திருந்தால் அவன் மீண்டும் எழுந்து நிற்கவே முடியாது. அதனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு. இன்றைக்கி உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கலாம். சில நேரங்களில் வழி தெரியாமல் இருப்பது போல் தோணலாம். ஆனால் ஒரு உண்மை இருக்குது சாமி, காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் நாளைக்கு சந்தோஷம் வரும். இன்றைக்கி இருள் இருந்தால் நாளைக்கு வெளிச்சம் வரும். அதனால தான் சித்தர் எப்போதும் சொல்கிறாரு, நம்பிக்கையை விடாத மனிதனின் வாழ்க்கையில் ஒரு நாள் அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எவ்வளவு சோதனை வந்தாலும் உன் மனசை பலமாக வச்சுக்கோ. ஏன்னா நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது சாமி. சாமி, நீ எனக்காக ஒன்று செய்ய சாமி. இந்த வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 சாமி, இன்றைக்கி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்க, நீ பட்ட கஷ்டம் என்றைக்குமே நீடிக்காது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இருள் வந்தாலும் ஒரு நேரத்தில் ஒளி வந்தே தீரும். இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா?
கஷ்டம் வந்தால் மனம் உடையாத, அது நீங்கும் நேரம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நீ சந்திக்கும் பிரச்சனைகளை பயந்து போயிடாத. உன் நம்பிக்கையே இழக்காத, உன் முயற்சியை நிறுத்தாத. ஏன்னா நீ பட்ட கஷ்டம் மாறும் நேரம் வந்துடுச்சு சாமி. அந்த நாளில் உன் வாழ்க்கை மீண்டும் ஒளியால் நிரம்பும். உன் மனதில் இருந்த எல்லா கவலைகளும் மறைஞ்சு போகும். உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்லும் சாமி.